ஜனவரி இறுதியில் தொடங்குகிறது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். எம்பிக்கள் கடமையை நிறைவேற்ற அனைத்து ஏற்பாடுகளும் தயார் என மக்களவை சபாநாயகர் தகவல். டெல்லி ராஜபாதையில் குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை. கடும் குளிரிலும் ராணுவ வீரர்கள் மிடுக்கான அணிவகுப்பு. தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்களுக்கு வரும் 17ஆம் தேதி விடுமுறை. பல்வேறு சங்கங்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று அரசாணை வெளியீடு. மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான வீரர்கள், காளைகளுக்கான முன்பதிவு தொடங்கியது. இ-சேவை மையங்களில் குவிந்த வீரர்கள், காளை உரிமையாளர்கள். திமுக ஆட்சியை குறை கூறவே பொங்கல் தொகுப்பு குறித்து இபிஎஸ் புகார். தேர்தலை மனதில் வைத்தே அதிமுக ஆட்சியில் பணம் வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் சக்கரபாணி குற்றச்சாட்டு. தமிழகத்தின் வளர்ச்சி இலக்குகளை வளர்ந்த நாடுகளோடு ஒப்பிட்டு வளர வேண்டும். அனைத்து துறை செயலாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். மதுரையில் 114 கோடி ரூபாய் மதிப்பில் கலைஞர் நூலகம். காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் ஸ்டாலின். மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி ஜனவரி 17ஆம் தேதிக்கு மாற்றம். ஒரு அரை பிளாட் வாஷிங் மிஷின் ஒன்று 16ஆம் தேதி முழு ஊரடங்கையொட்டி மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. ஜனவரி 25ஆம் தேதி வரை சேவல் சண்டை நடத்த அனுமதி வழங்கக்கூடாது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பொதுமக்களுக்கு வழங்கப்படும் பொங்கல் தொகுப்பு தரமானதாக இல்லை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சென்னை கோயம்பேடு சந்தையில் களை கட்டியது பொங்கல் விற்பனை. லாரிகளில் கட்டுக்கட்டாக வந்திறங்கிய கரும்புகள். 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 40 கோடி ரூபாய் மதிப்புள்ள 12 சிலைகள் மீட்பு. காஷ்மீரைச் சேர்ந்தவர் கைது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு கூடுதல் டிஜிபி தலைமையிலான குழு அதிரடி. சென்னை மாநகராட்சியில் மண்டல வாரியாக பெண்களுக்கு 50% வார்டு ஒதுக்கீடு வழங்கும் அறிவிப்பாணை ரத்து. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சுற்றுச்சூழல் விவகாரத்தில் ஈஷா அறக்கட்டளைக்கு எதிரான மேல் நடவடிக்கைக்கு தடை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நடிகர் சிலம்பரசனுக்கு கௌரவ டாக்டர் பட்டம். தலைமாமணி ஸ்ரீ P.R. சிலம்பரசன், the degree of Doctor of Literature, honorary causa, to which I request that he may be admitted. வேல்ஸ் பல்கலைக்கழகம் வழங்கி கௌரவிப்பு. பூஸ்டர் டோஸ் செலுத்திக் கொண்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். தடுப்பூசியின் மூலம் நம்மையும் காப்போம், நாட்டையும் காப்போம் என வேண்டுகோள். 16ஆம் தேதிக்கு முன்பதிவு செய்த பேருந்து பயணிகளின் டிக்கெட் கட்டணம் திருப்பித் தரப்படும். போக்குவரத்து துறை அறிவிப்பு. டி.ஆர். பாலு தலைமையிலான தமிழக எம்பிக்கள் குழு அமித்ஷாவை 17ஆம் தேதி சந்திக்கிறது. நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு கோருவது தொடர்பாக பேச திட்டம். கர்நாடக மாநிலம் மங்களூருவில் ரசாயன வாயு கசிந்து 20 பேருக்கு மூச்சு திணறல். மீன் பதப்படுத்தும் மையத்தில் பரபரப்பு. சபரிமலை எரிமேலியில் விமர்சையாக நடைபெற்ற பேட்டை துள்ளல் நிகழ்ச்சி. செண்டை முழக்கத்துடன் சிறிய சாஸ்தா கோவிலிலிருந்து ஊர்வலம். சென்னையிலிருந்து சார்ஜா, துபாய் உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்ல வந்த 27 பேருக்கு கொரோனா. அனைவரும் அரசு மருத்துவமனை கொரோனா வார்டில் அனுமதி. பிரபல பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கருக்கு கொரோனா தொற்று. மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை. கொரோனா பரவல் குறித்து 120 மருத்துவ நிபுணர்களுடன் மத்திய சுகாதார அமைச்சர் ஆலோசனை. கொரோனாவுக்கு எதிராக ஒன்றிணைந்து போராடுவோம் என உறுதி. கொரோனா பாதிப்பில் 85% ஒமிக்ரான் அறிகுறி. அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல்.
பொங்கலுக்கு பிறகு தொடர்ச்சியாக முழு ஊரடங்கு இருக்க வாய்ப்பில்லை. மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் அரசு தெளிவாக இருப்பதாகவும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல்.